ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம்னா என்எஸ்டிஎல் டைரக்ட் போர்ட்டல இருந்து எப்படி கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்எஸ்டிஎல் டைரக்ட் போர்ட்டல் இப்படிதான் இருக்கும்ன்றத பேசு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்குது. யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கங்க, பாஸ்வேர்டையும் போட்டுக்குங்க. கீழே கேப்சா கேட்குது, கேப்சா கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அக்ரி கொடுத்துக்குங்க. நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஓடிபி ஆத்தரைசேஷனுக்காக. ஒன்று மெயில் ஐடி, இன்னொன்று வந்து மொபைல் நம்பர். நம்ம மொபைல் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. நமக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த வேண்டிய உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல அப்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ கார்டு, கரெக்ஷன் கார்டு, ஃபாரின்ல இருக்கிறவங்க போகிற கரெக்ஷன் இது மாதிரிலாம் காமிக்கும். நாம இப்போ பேன் ரெக்யூஸ்ட் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால பேன் சேஞ்ச் ரெக்யூஸ்ட் ஆர் ரீப்ரிண்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் ஓகே கொடுத்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேன் நம்பர் கேட்குது. பேன் நம்பர் கொடுத்துக்கலாம். பேன் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன்ங்கிறது இதில் வந்துட்டு இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். நமக்கு இண்டிவிஜுவல்ங்கிறதுனால இண்டிவிஜுவல் மட்டும் கொடுத்துக்கலாம். டேட் வந்து டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். அடுத்தபடி அப்ளிகேண்ட் நேம் என்டர் பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளிகேண்ட் நேம் கேட்குது. இதில் லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல அப்ளிகேண்டோடைய லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. ஃபர்ஸ்ட் நேமும் என்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் என்டர் பண்ண அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இருக்கு. ஃபாதர் நேம் கொடுத்துக்கலாம். ஃபாதர் நேம் கொடுத்த வேண்டியும் நம்ம இப்போ சப்மிட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஓகே கொடுத்துக்குங்க. அப்செட் கொடுத்துக்குங்க. அப்செட் கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கார்டு, அதாவது பேன் கார்டில் எப்படி நேம் வரும்னு கேட்குது. நமக்கு ஆதாரில் இருக்கிற மாதிரி வேணும். ஆதாரில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேண்டோடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல் கேட்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் 91 போட்டுக்கோங்க கண்ட்ரி கோடு. அதுக்கு அடுத்தது எஸ்டிடி கோடுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர்னு இருக்கும். இந்த இடத்துல அப்ளிகேண்டோடைய மொபைல் நம்பர் முடிச்சுக்கலாம். அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிற இடத்துல இந்தியன் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கலாம். பேன் கார்டு டிஸ்பேச்சு ஸ்டேட் கேட்குது. அதில் நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது. ஆதார் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல நேம் ஆஸ் பர் ஆதார்னு இருக்கு. ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஆதார் நேம் அடிச்சுக்கலாம். ஆதார் நம்பர் கேட்குது. ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃப் கேட்குது. ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நம்ம ஆதார் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கும் ஆதார் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 107 ரூபா. இப்போ நமக்கு இ பேன் வேணுமா இல்லை பிசிக்கல் கார்டு வேணுமான்னு கேட்குது. நமக்கு இ பேன் அண்ட் பிசிக்கல் கார்டு வேணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆதார் நம்பர் எடுத்துகிட்டு வந்துடும்.
இப்போ டொமோகிராஃபிக் ஆர்கனைசேஷன்ங்கிற இடத்துல ஜென்ரல் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் செலக்ட் பண்ணுங்க. நமக்கு ஃபீமேலுங்கிறதான ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறோம். டொமோகிராஃபிக் அண்ட் ரீசெட்னு இருக்கு, இதில் நம்ம டொமோகிராஃபிக் கொடுக்கணும். டொமோகிராஃபிக் கொடுத்தோம்னா நமக்கு செக் பாக்ஸில் டிக் மார்க் வரணும். டொமோகிராஃபிக் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி வந்துருச்சுன்னா நமக்கு நம்ம என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். போட்டதுல ஏதாச்சும் தப்பா இருந்தால் நம்ம எடிட் கொடுத்து நம்ம உள்ள போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா நம்ம ஓகே கொடுத்துட்டு போய்க்கலாம் உள்ள. இந்த கன்ஃபார்ம்ங்கிற இடத்துல கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் ஆன வேட்டியும் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் எப்படி உடனே ஜென்ரேட் ஆயிரும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் காப்பியை நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய என்ன பண்றதுன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு இன்டெகிரேட் போட்டு உள்ள வந்துக்கலாம். உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சப்மிட் கொடுத்து உள்ள போய்க்கலாம். உங்களுக்கு போர்ட்டலுக்குள்ள இப்படிதான் இருக்கும். ஓகே கொடுத்துக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபேன் இன்னாஃப்னு இருக்கு. இதுல போனீங்கன்னா ஃபேன் இமேஜ் அப்லோடுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஃபைல் அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபைல் வந்து இங்க காமிக்கும். காமிச்ச வேண்டி நீங்க சென்ட் ஹெச்ஓன்னு இருக்கும். அந்த இடத்துல சென்ட் ஹெச்ஓ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சக்சஸ்ஃபுல்லின்னு வந்த வேண்டி உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் ஆயிரும்.